என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வேறு எந்த தொலைக்காட்சியிலும் யோகாசனம் தொடர்ந்து 10 ஆண்டுகள் நடைபெற்றது இல்லை. கலைஞர் தொலைக்காட்சியில் தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. ஏன்? கலைஞர் யோகாசனம் செய்கிறார். அவர் 95 வயது வரைக்கும் இருந்தார். காலையிலும் மாலையிலும் ஆசனம் செய்வார். இருக்கும் பொழுது நானே போய் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவர் குழந்தைகள் செய்கிறது, அவருடைய மருமக்கமார்கள்லாம் செய்கிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஏன்? மக்கள் இதை பார்த்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஒரு நல்லெண்ணத்தில் இந்த நிகழ்ச்சியை அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாடு செழிப்பாக இருக்கும். நோயற்ற மக்களை வைத்துக்கொண்டு அது எப்படி சிறப்பான நாடாக சொல்ல முடியும்? எந்த மனிதனும் நோயிலார் இருந்தால் அவன் விவசாயிகளாகட்டும், கலெக்டராகட்டும், ஆசிரியராகட்டும், அவனுடைய வேலையை செம்மையாக செய்யவே முடியாது. ஆரோக்கியவான் தான் அவன் முழுமையாக வேலைகளை செய்ய முடியும், செம்மையாக செய்ய முடியும், பிறர் போற்றும்படியாக செய்ய முடியும். ஆகவே இன்றைக்கு நமது அரங்கிற்கு பார்ப்பீர்களானால் எஸ் ரோஷ்மி 5 வயது 1வது வகுப்பு, அபிஷா சஞ்சய் 9 வயது 4வது வகுப்பு, இளந்தேவன் 7 வயது 2வது வகுப்பு. இதில் பாருங்கள், 2வது வகுப்பு, 4வது வகுப்பு, 1வது வகுப்பு, வயதே வித்தியாசம் இல்லை. எந்த வயதிலையும் நம்ம ஆசனம் செய்யலாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மூவரும் செய்கிறார்கள் ஒரே ஆசனத்தை. குழந்தைகள் முதல் செய்து வந்தால் இவருடைய எதிர்காலம் செம்மையாக இருக்கும், நோயற்ற வாழ்வாக சிறப்பாக வாழ்வார்கள். அவர்கள் இப்பொழுது இது ஒரு கஷ்டமான ஆசனங்களும் கூட உபவிஷ்ட கோணாசனத்தை செய்ய போகிறார்கள். அதன் ஆசிரியர் அருண் மனோகர் இவர்களை செம்மையாக பழக்கியிருக்கிறார், அழகாக பழக்கியிருக்கிறார். எங்கே நீங்கள் இந்த உபவிஷ்ட கோணாசனத்தை செய்யுங்கள் என் அருமை குழந்தைகளே. பத்மாசனத்தை கலையுங்கள், உபவிஷ்ட கோணாசனத்தை செய்யுங்கள். காலை விரித்து விடலாம், விரலை கூட தொட்டு விடலாம். முன்னால் குனிவது என்பது அவ்வளோ லேஸ்பட்ட காரியம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். குனியும்போது தான் எங்கெங்கே பகுதிகளெல்லாம் இந்த தொட நரம்பு இருக்கே அப்படியே அந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். அவ்வளவு வலிக்கும். மூளையிலிருந்து முதுகு வழியாக செல்லக்கூடிய நரம்புகளெல்லாம் இழுக்கிறதை இந்த ஆசனம் செய்யும் பொழுது உணரலாம். அது யார் கம்பி போட்டு இழுக்க முடியுமா? மூளைக்குள்ளே போகிற நரம்ப பெருவரில் இருந்து மூளை வரைக்கும் செல்லக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளையும் இழுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ஏதாவது முதுகிலேயோ அது கழுத்துலேயோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த முதுகெலும்பில் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி அங்கே அந்த முதுகெலும்புக்கு பதிலாக பிளாஸ்டிக் எலும்புலாம் வைக்கிறத பார்த்துக்கிறோம். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ வலி இருக்கும், அடிமுதுகு வலிக்கும், நடுமுதுகு வலிக்கும், கழுத்து எலும்பு வலிக்கும். இன்றைக்கெல்லாம் அதுக்கு தீர்வு என்னது? அந்த எலும்பை எடுத்துகிட்டு அதில் பிளாஸ்டிக் எலும்பு வைக்கிறது தான். தேவையே இருக்காது. இது போன்ற ஆசனங்களை நாம் பழகினால் முதுகெலும்பில் எந்த பிரச்சனையும் வராது. மனிதனுக்கு முதுகெலும்பு தான் முக்கியம். முதுகெலும்பு இல்லாவிட்டால் பாருங்கள், மனிதன் தலை எங்கே இருக்கும்? இங்கே தொங்கிட்டு கிடக்கும். முதுகெலும்பு தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் தலை அது மேலே உட்காந்து அப்படி நிற்கி. முதுகெலும்பு இல்லைன்னா தலை கீழே விழுந்துடும். ஆகவே முதுகெலும்பை நாம் செம்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அதன் வழியாக செல்லக்கூடிய நரம்புகளை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுபோன்ற ஆசனங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள்.
மீண்டும் ஒரு முறை இந்த உபவிஷ்ட கோணாசனத்தை செய்யுங்கள். அதே தானே செய்ய சொல்லியிருக்கேன். படுங்க. முதல்ல நெத்தி தான் தொடுவோம். அப்புறம் நிமிர்ந்து லேசாக இந்த பகுதி தரையில் வைக்க முடியாத முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் வேணாலும் கூட காலை பிடிச்சிக்கலாம். அப்படியே மெதுவாக இறக்கி காலை பிடித்து கொண்டு செய்தால் அப்படி இந்த ஆசனம் முடித்த உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். உடம்புல ஒரு குதூகலம் வந்துடும், ஒரு சிலுசிலுப்பு வந்துடும். அந்த அளவுக்கு அற்புதமான ஆசனம். பிளட் சர்க்குலேஷன், உடம்பு நாடி நரம்பெல்லாம் செதறி ஓடும். எல்லா பகுதிக்கும் சர்க்குலேஷனை தரக்கூடியது இந்த அற்புதமான ஆசனம். அப்படியே மெதுவான நிமிரு, எழுந்திரு எழுந்திரு, மூச்சு எழுதி நல்ல இழுத்து. இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து செய்ய வேண்டும். அப்படியே ஆசனத்தை கலையுங்கள். ஒருவருக்கொரு நேரே பாரு, டேர்ன் பண்ணு, திரும்பு, அங்கே தள்ளிப்போ கொஞ்சம், டேய் அங்கே பாருறா, என்ன பாரு, நேரே பாரு. ரைட். பல்வேறு கோணங்களில் செய்கிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும், பார்த்து பழக வேண்டும். நீங்கள் தரையை தொட வேண்டியது அவசியமில்லை. அப்படியே காலை நீட்டி லேசாக முன்னால் குனிஞ்சாலே போதுமானது. ஓல்டேஜே வராது மனுஷனுக்கு. ஏன்னா உச்சியிலிருந்து உள்ளே வரக்குள்ளே எல்லா பகுதிகளுக்கும் பயிற்சி கொடுத்து அதுக்கு சர்க்குலேஷன் கொடுத்து அதை செம்மைப்படுத்தி கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் மனிதனுக்கு இந்த ஆசனத்தின் மூலமாக ஓல்டேஜ் கிளட்டுத்தன்மை வராது. வாலிபம் தள்ளி போட்டுக்கொண்டே போகும். எந்த வயதிலும் பழகலாம். அங்கே பாருங்கள், காலை சும்மா இப்படி அப்படி வச்சுன்னு முதல்ல இந்த ஸ்டேஜ் கால் இதை வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே கையை முன்னால் வைக்கணும். அப்படி வச்சு அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக இப்படி வைக்கணும். அதுக்கப்புறம் தலையத்தோட முயற்சி. இது முடித்த உடனே அப்படி ஃப்ளாஷ் ஆகும் பிளட்டு. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்குள்ள பகுதி அத்தனைக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளாஷ் ஆகும். அப்புறம் எதுக்கு அவனுக்கு ஓல்டேஜ் வரப்போகுது? வரவே வராது. மெதுவாக நிமிருங்கப்பா, எழுந்துருங்க, நல்ல மூச்சு வாங்க. அப்படியே நேரே வந்து பத்மாசனத்தில் ஊருமுங்க, உட்காருங்க. அங்கே திரும்ப முன்னப்போ நிமிர்ந்து உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நமது முனிவர்கள் தான் எத்தனை எத்தனை அற்புதமான ஆசனங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு அளவே இல்லை. வெளிநாட்டுக்காரங்களாம் வேந்து சாகிறான், என்னடா இவ்வளவு ஆசனங்கள் இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கு நமது வெளிநாட்டுக்காரர்கள், நம்ம ஆட்களெல்லாம் வெளிநாட்டில் போய் இந்த ஆசனங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து லட்ச லட்சமாக சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள், கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள். முனிவர்களெல்லாம் அங்கே போய்விட்டார்கள் வெளிநாட்டுக்கு. அவர்கள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பழகி ஒவ்வொன்றையும் சயின்டிஃபிக்காக அதை ஆராய்ச்சி செய்து புத்தகமாக வெளியிட்டு கோடி கோடியாக சம்பாதிக்கிறார்கள். சயின்டிஃபிக் ப்ரூஃப் வேணும் இப்போல்லாம் எதுக்குன்னாலும். அதை செய்து அவர்கள் கோடி கோடியாக அங்கே சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை நாம் என்றும் பழகி நாமும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வதற்காக முயற்சித்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டு உடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். எது உண்மையான சுதந்திரம்? உத்தமர் காந்தியடிகள் சொன்னார், உண்மையான சுதந்திரம் ஒரு நாட்டிற்கு கிடைத்தது என்றால் ஒரு அழகான பெண் தன்னுடைய கழுத்திலே நகைகளை அணிந்து கொண்டு இரவு 12 மணிக்கு ஒரு கிராமத்திலே இருந்து புறப்பட்டு
இருட்டில் இன்னொரு கிராமத்திற்கு செல்லுகின்ற அளவிற்கு நம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்வும் அந்த பெண்ணுக்கு என்றைக்கு ஏற்படுகிறதோ அன்றைக்குதான் இந்த நாடு உண்மையான சுதந்திரம் பெற்ற நாடாக கருத முடியும் என்று